Taste the Daily. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு காலையில் திருப்பள்ளி எழுச்சி, 4ஆம் கால வேள்வி, திருக்குடங்கள் புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெற்றதைத் தொடர்ந்து ராஜகோபுரம், விமானங்கள், பரிவாரங்கள், மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த திருக்கோயிலை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்களும் என் குடும்பமும், அதே போல இங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசு அதிகாரிகள், அத்தனை பொதுமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னாலும் சரி, அப்பொழுது நான் அமைச்சராக இருக்கும் பொழுது அதிகமான கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோயில் நன்னீராட்டு பெருவிழா மிகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றது. அனைத்து சுயம்புலிங்கமாக இருக்கின்ற தர்மலிங்கேஸ்வரர் மேல சுயம்புலிங்கமா இருக்காரு. அந்த நன்னீராட்டு பெருவிழா ஒரு 14 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு சீரும் சிறப்பு 4 கால வேள்வி பூஜைகளோடு எல்லா சீரும் சிறப்பும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது.